ஆக்சுவலி குட்டீஸ் இன்னைக்கு நம்ம பேட் மெமரி எரேசரோடைய எபிசோட் நம்பர் 4 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா. போன எபிசோட் லாஸ்ட்டில் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்டரை பார்க்க விடாமல் நம்ம ஹீரோயினுடைய முகத்தை திருப்பி இருப்பாங்க. ஆனால் அந்த டாக்டர் கூட இருக்க பொண்ணும் வந்துட்டு ஹீரோவை பார்த்துடுறாங்க. டக்குன்னு அந்த டாக்டர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்க நீ அவளை விடுன்னு சொல்ல ஹீரோ உடனே நான் அவளை தொட்டுட்டு இருந்தா உனக்கு என்னன்னு கேட்க இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருந்தானே அவனோட டாக்டரை சேஞ்ச் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோயின் அந்த டாக்டரை கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த டாக்டர் வந்துட்டு அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்து அதை கொஞ்சம் பண்ணுறியா ப்ளீஸ்ன்னு சொல்ல ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோ வந்து இங்கே பாரு அந்த பொண்ணுடைய வேலையை அந்த பொண்ணையை பார்த்துக்க போறா நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி கேட்க ஹீரோயின் உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு போக பார்க்க ஆனால் நம்ம ஹீரோயினோட கையை பிடிக்க ஹீரோயினுக்கு சமக்கவும் வந்துடுது. டக்குன்னு நம்ம ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க பாருங்க. ஸோ அப்போ ஹீரோடைய கணத்தில் லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகிடுது. இப்போ ஹீரோயின் போயிட்டு அந்த பொண்ணு அந்த நர்ஸு பொண்ணுடைய எல்லா வேலையுமே பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கக்குள்ள அவங்க டேபிளில் ஒரு காஃபி இருக்குது. அந்த காஃபி அந்த டாக்டர் தான் வச்சான்னு நினச்சிட்டு ஹீரோயின் சந்தோஷப்படுறாங்க. பிகாஸ் ஏன்னா நீ வேலை முடிஞ்சோடனே வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஹாப்பி ஆகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருக்கான் அவனோட தம்பியுடைய நாய்க்குட்டியை வீட்டுக்கு வெளியே வச்சிருக்கான். இதை பார்த்த தம்பிக்கு கோவம் வந்து ஏன்டா நான் என் வீட்டு நாயை வந்துட்டு வெளியே அனுப்பிச்சுன்னு கேட்க டேய் உன் நாய் எனக்கு சுத்தமாக மரியாதையே கொடுக்கறதில்ல அதான் நான் வெளியே அனுப்பிச்சு விட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ அசால்ட்டாக சொல்கிறான். இதனால ஹீரோடைய தம்பி இரிட்டேட் ஆகிடுறான். ஸோ இப்போ ஹீரோடைய தம்பி ஹீரோ பின்னாடி வர ஹீரோ போயிட்டு என்ன பண்ணுறான் தம்பியோடைய ரூமில் இருக்க ட்ரெஸ் எல்லாம் கழிச்சு போட்டுட்டு இருக்கிற திங்ஸ் எல்லாம் கலைச்சிட்டு இருக்க தம்பிக்காரனு கோவம் வருது. ஏன்டா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கலைக்கிறேன்னு கேட்க இல்லை என்கிட்ட எந்த ட்ரெஸ்ஸும் இல்லைன்னு சொல்ல உடனே வந்துட்டு ஹீரோ கேட்குறா என்னோட கிரெடிட் கார்டு இல்லை என் ஃபோன் இல்லை நான் எங்கே போகிறது அப்போ எல்லாமே நான் இங்கிருந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்ல டக்குன்னு தம்பிக்காரன் டென்ஷன் ஆகி டாக்டர் கால் பண்ணி உங்கள் பேஷண்ட் இங்கே இருக்கான் வந்து கூப்பிட்டுக்க முடியுமான்னு சொல்ல இல்லை பரவாயில்ல ஒரு வீட்டிலே இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கூட யாராவது ஹெல்ப்புக்கு இருக்க சொல்லுங்கன்னு சொல்ல உடனே தம்பிக்காரன் ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ண ஹீரோடைய ஃப்ரெண்டு நம்ம ஹீரோக்கு ஹெல்ப்புக்காக வந்துடுறான். ஹீரோ இப்போ என்ன பண்ணா வெளியே போகணுன்றதுக்காக காரெல்லாம் செலக்ட் பண்ணுறான். ஆனால் ஒரு பழைய காரை செலக்ட் பண்ணி போயிட்டு இருக்கான். ஸோ ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு கடுப்பாகுது. ஏண்டா வேற நல்ல காரே கிடைக்கலையாடான்னு சொல்ல டேய் இதாண்டா இப்போதைக்கு ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு பழைய காரில் ஹீரோனோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட வீட்டில் இருக்கா இல்லையா அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த சோயா பொண்ணை தான் காமிக்கிறாங்க. சோயா ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கான். அந்த ஜூஸுடைய பாட்டிலில் ஹீரோடைய தம்பி ஃபோட்டோ இருக்குது. அதை அவள் வந்துட்டு முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஹீரோடைய தம்பிக்கு இன்னைக்கு மேட்ச் போல இருக்குது. ஆனால் அவள் அதை பார்க்காம வெளியே வந்து சோயா எல்லா பெரியவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. ஒரு பாட்டி குப்பை போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவள் வந்துட்டு அதை குப்பை போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. அப்போ அந்த பக்கமாக காரில் வந்து 2 பசங்க சோயாவை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி பார் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு குப்பை தொட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்கா நீ என்ன குப்பை பொறுக்கிறவளா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சோயாவை கிண்டல் பண்ண அந்த பக்கமாக தான் ஹீரோயின் வராங்க. அதெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் எதுவுமே கேட்கவே இல்லை. இதை நினச்சி சோயாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ ஏன் கஷ்டமாக இருக்குதுன்றது உங்களுக்கு அப்புறமா தெரியும். ஸோ இப்போ ஹீரோயின் வீட்டுக்குள்ளே வந்தோடனே இந்த சோயா பொண்ணு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறா. பக்கத்தில் இருக்க எல்லாருக்குமே போயிட்டு வந்துட்டு உதவி செய்கிறா. ஆனால் என் ரூமை மட்டும் க்ளீன் பண்ணல பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு வந்த டயர்டில் நல்லா தூங்கிடுறாங்க. ஸோ இப்போ ஹீரோயினுடைய கனவுலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை பற்றி தான் நினப்பு வருது. ஹீரோக்கும் எங்கள் பழசுலாம் ஏதாவது ஞாபகம் வந்துடுமோ அப்படின்ட்டு தான். இன்னொரு பக்கம் அந்த சிஓ தான் காமிக்கிறாங்க. அவன் வந்துட்டு நம்ம ஹீரோடைய தம்பிக்கிட்ட டேய் ஒழுங்காக விளையாடு நாளைக்கு தான் ஃபைனல் மேட்ச் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஓ என்ன பண்ணுறாரு வெளியே வராரு பாருங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்க்குறாங்க. ஹீரோவுமே அங்கே வந்திருக்கான் அந்த மேட்சை பார்க்கறதுக்கு. ஹீரோ கிட்ட என்னப்பா அந்த மாடல் பொண்ணுக்கிட்ட கான்ட்ராக்ட் போடுறதுக்கு வந்துட்டு பேசிட்டியான்னு சொல்ல ஹீரோ இல்லை நான் போய் இதை பேசுகிறேன்னு சொல்லிட்டு அந்த மாடல் பொண்ணுக்கிட்ட போயிட்டு எம்மா இந்த மாதிரி வந்து ஏஜென்சி கம்பெனியில் நான் கான்ட்ராக்ட் போடுறதுக்காக தான் உன்ட்ட பேசுகிறேன் நீ ஃபோனே எடுக்க மாட்டேன்றேன்னு சொல்ல நீ நேற்று ஃபோன் பண்ண நான் முந்தநேற்று ஃபோன் பண்ணேன் நீ ஏன் எடுக்கலன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்க. உடனே வந்துட்டு இந்த பொண்ணு ஒரு பெட் மேட்ச் வைக்கிறா. நீ நானும் கேம் விளையாடுவோம் யார் தோத்துட்டாங்களோ அவங்க சொல்கிறது தான் கேட்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து டென்னிஸ் விளையாடுறாங்க. ஹீரோக்கு தான் கையில் அடிபட்டிருக்கு இல்லையா ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோவால் விளையாட முடியல. ஸோ ஹீரோ கீழே விழுந்துக்கிட்டு ஸோ ஒரு மாதிரி மென்டல் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். அவன் கையிலெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே வந்துட்டு பட்டு போயிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிடுறாங்க. இன்னைக்கு ஹீரோக்கு கவுன்சிலிங் போல இருக்கு. உடனே வந்துட்டு டாக்டருக்கு கால் பண்ணி ஹீரோக்கு கவுன்சிலிங் இல்லை நீங்கள் கொடுத்துட்டீங்களான்னு சொல்ல இல்லை நீங்களே போய் கொடுத்துருங்க ஹீரோ ஹாஸ்பிட்டலில் ஊர் வந்துட்டு அவன் வீட்டில் இருக்கான்னு சொல்ல ஹீரோயின் நான் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறாங்க. அப்படியே அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு அக்கா பையன் வீட்டில் தனியாக இருக்கான் சீக்கிரமாக வந்துட்டு வீட்டுக்கு வாங்கம்மா நான் வேலைக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட சொல்ல அம்மா ஹீரோயினுக்கு தெரியாமலே பார்ட் டைம் ஜாப் பண்ணுறாங்க போல இருக்கு சீக்கிரமாக போகிறேன்னு சொல்லிட்டு கீழே விழுந்து கையில் செமையாக அடிபட்டுடுது. இன்னொரு பக்கம் இந்த சோயா இருக்கா இல்லையா அவன் என்ன பண்ணுறா ஹீரோவுடைய தம்பி மேட்சை பார்க்கலான்னு ஆடிட்டோரியமுக்கு வரவ அங்கே ஹீரோவுடைய தம்பி ஃபோட்டோ இருக்குது அதை கிறுக்கி விட்டுறா. இது ஹீரோ பார்த்துட்டு இருக்க. உடனே சோயா என்னை போய் யார்ட்டையாவது மாட்டி விட போறியான்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உன் கண்ணாடியை காமி என் தலையை மட்டும் சீவிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ தலையை சீவிக்க. ஆனால் அங்கே இருந்த கார்ட்ஸ் எல்லாம் சோயா
சோயா இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோடைய தம்பி போஸ்டரை வேஸ்ட் பண்ணதுனால சோயாவை அப்படியே அலேக்கா பிடிச்சி ஆடிட்டோரியத்துக்கு வெளியே அனுப்பிச்சு விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய தம்பி ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவனுக்கு ஃபைனல் மேட்சுக்கு முந்தின மேட்ச் போல இருக்கு. அம்மா எல்லாம் வந்துட்டு நல்லா விளையாடணும்ப்பா அப்படின்னு சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு தம்பிக்காரனும் விளையாடிட்டு வரான். பட் ஆனால் அவன் காலெல்லாம் அடிபட்டுருக்கு. ஆனால் அந்த அடி கூட கொஞ்சத்துக்கு கூட கேட்டுக்க மாட்டேன்றாங்க. நீ நல்லா விளையாடினியா, ஓகே இன்னும் பெட்டராக விளையாடணும்னு தான் சொல்கிறாங்களே தவிர அவன் காலில் அடிப்பட்ட காயத்தையே பார்க்கல. இப்போ ஹீரோ தேடிட்டு வராங்க ஆடிட்டோரியத்துக்கு. ஆனால் ஹீரோ இல்லைன்னு தெரிஞ்சோடனே ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்க வந்துட்டு ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஜூஸ் வாங்கி சாப்பிடலான்னு போகிறாங்க பாருங்க. அப்போ அவங்க ஒரு மாதிரி சோகமாக இருக்கட்ட ஹீரோடைய தம்பி பார்த்துட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயின் மேலே வேணும்னே இடிச்சு அவன் கையில் இருக்க முட்டையை கீழே விழ வச்சிடறான். விழ வச்சுட்டு ஹீரோயின் கிட்ட ஐயோ போச்சு முட்டை உடஞ்சிருச்சா, நாளைக்கு இந்த முட்டையை தான் நான் வேக வச்சு சாப்பிட்லான்னு இருந்தேன், இப்போ எனக்கு வந்துட்டு அபசகுணம் மாதிரி இருக்குது, நாளைக்கு தான் ஃபைனல் மேட்ச், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய தம்பி சீனை போட ஹீரோயின் நீங்கள் பார் முட்டை உடஞ்சதுக்கெல்லாம் நீ கஷ்டப்படாத ப்ளீஸ் ப்ளீஸ் சாரின்னு சொல்ல சரி ஓகே என் கூட சாப்பிட்றதுக்கு நீ வெளியே வரியா ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோடைய தம்பி நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயினும் சரி ஓகே சாப்பிட தானே வா போகலான்னு சொல்லிட்டு ஹீரோடைய தம்பியை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயின் வெளியே சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. அவனுமே இருக்கிற எல்லா டிஷ்ஷையும் ஆர்டர் பண்ணிட்டு ஹீரோயினுக்கு வந்துட்டு வாங்கி கொடுக்க ஹீரோயின் ஏண்டா இருக்கிறது 2 பேர் எதுக்கு இப்போ 20 டிஷ்ஷும் ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டான். ஹாஸ்பிட்டலில் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவன் டாக்டருடைய லவ்வரு நர்ஸு அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற இன்னொரு டாக்டர்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ட்ரீட் வச்சிட்டு இருக்கான். அப்போ தான் அந்த டாக்டருடைய லவ்வர் கழுத்தில் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈஃபில் டவருடைய அந்த கீ செயின் மாதிரி வந்துட்டு எல்லாருக்கும் கொடுத்தான் இல்லையா, ஆனால் இந்த பொண்ணுக்கு தங்கத்திலே வாங்கி கொடுத்துருக்காமல இருக்கு, அது கழுத்தில் இருக்கு. இதை நம்ம ஹீரோ பார்த்துட நர்ஸு என்னோட கீ செயினை கூட வந்துட்டு காணும் தெரியுமா, அது எங்கே போச்சுன்னே தெரியலன்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, ஸோ ஹீரோடைய தம்பியை கூப்பிட்டுக்கிட்டு வந்துடுறாங்க. ஹீரோடைய தம்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வேணும் தான் முட்டையை உடைச்சேன், நீ ரொம்ப சோகமாக இருந்த, உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்தா சிரிப்புன்னு சொல்லி தான் நான் கூட்டிகிட்டு போனேன், எனக்குமே தெரியும் முட்டை உடஞ்சதெல்லாம் அபசகுணம் இல்லைன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் நீ உனக்கு வந்துட்டு கவலைப்படாதுன்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினும் அடப்பாவி சோகமாக இருந்தேன்னு சாப்பாடு வாங்கி கொடுக்க தான் கூட்டிகிட்டு போனியா, நான் கூட பயந்துட்டேன்னு சொல்லிட்டு டாக்ஸி ஏறி போவேன். பக்கத்துலேயே ஹீரோவுடைய தம்பி குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு இருக்கான். ஏன்னா நாளைக்கு அவனுக்கு ஃபைனல் மேட்ச் இல்லையா, ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்கான். ஹீரோயினுமே அவனை பார்த்துட்டு வந்து காரில் ஏறுன்னு சொல்ல வேணாம் நான் ஓடியே வரேன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய தம்பி ஓடி வந்துட்டு இருக்கான். 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்றாங்க. ஹீரோவுடைய தம்பி முகத்தில் லைட்டாக தூசி படிஞ்சிருக்கு, ஹீரோயின் தூசி படிஞ்சிருக்கு பாருன்னு சொல்லிட்டு தொடச்சி விடுறாங்க பாருங்க. ஹீரோவுடைய தம்பி ஒரு மாதிரி நம்ம ஹீரோயினை பார்க்குறான். ஆக்சுவலி இவனுக்குமே லைட்டாக ஹீரோயினை பிடிச்சிருக்கு போல இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் டாக்டர்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறான். ஸோ இப்போ ஹீரோவுடைய தம்பி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டு கால் பண்ணுறேன், ஃபோன் எடுக்க அவனுடைய கிரெடிட் கார்ட்லேருந்து ஹீரோ ஏகப்பட்ட செலவு பண்ணியிருக்கான். ஹீரோக்கு கால் பண்ணி திட்டுறான், அடப்பாவி இவ்வளோ வடா செலவு பண்ணுவேன்னு சொல்ல ஹீரோ உன் கிரெடிட் கார்டை வாங்கிக்க ஹாஸ்பிட்டல் கிட்ட வான்னு சொல்ல தம்பிக்காரன் நான் ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள அவன் கையில் நம்ம ஹீரோயினுடைய கீ செயின் இருக்கும். இது அவன் ஹீரோயின் கிட்ட கொடுக்கலான்னு வரக்குள்ள ஹீரோ உடனே அவன் தம்பியை வந்து ஸ்டாப் பண்ணி கீழே தள்ளி விட்டுறான். டே அது ஹீரோயினுடைய கீ செயின் கிடையாது, நர்ஸு வந்துட்டு அவங்க கீ செயினை தொலைச்சிட்டாங்களாம், அந்த கீ செயின் நர்ஸு குர்றான்னு சொல்லிட்டு தம்பிக்கிட்ட இருந்து வாங்கிக்க. இப்போ தம்பியும் ஹீரோவும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ தம்பிக்காரன் கீழே படுத்துக்கிட்டே ஆக்சுவலி நீயும் நானும் சின்ன வயசுல இதே மாதிரி நிறைய கனவுகள்லாம் இது கண்டிருக்கோம்ல, நீலாம் பார்த்துக்கிட்டே நீ வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்க அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்க உடனே நம்ம ஹீரோவும் ஆமாம் நான் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஆகணும் டென்னிஸ் பிளேயர் ஆகணும் தான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்ல உடனே தம்பிக்காரன் உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றுறேன்டா அண்ணா அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ சொல்கிறான், டே அது என்னுடைய ஆசை, உன் ஆசை என்னவோ நீ அதை நிறைவேற்று, மற்றவங்களுடைய ஆசைக்காக நீ ஒன்றும் வந்துட்டு உன்னுடைய லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் தம்பிக்கிட்ட சொல்ல ஆக்சுவலி அதுதான் நாங்கள் நடந்துட்டு இருக்கு. ஹீரோ ஒரு நல்ல டென்னிஸ் பிளேயராக ஆக்கணும்னு அவங்க அம்மா அப்பா ஆசைப்பட்டாங்க, ஹீரோக்குமே அதுதான் ஆசை. ஆனால் ஹீரோக்கு அடிபட்டுருச்சுன்னு ஹீரோடைய தம்பி இப்போ ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஃபேமிலியில். இப்போ இதை ஹீரோ சொல்ல ஆக்சுவலி இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்காக ஜூஸ் வச்சிருக்கான், அது அந்த டாக்டர் வச்ச ஜூஸ்லாம் கிடையாது, ஹீரோ வச்ச ஜூஸ் தான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட அம்மா கீழே விழுந்துட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு சோயா கையில் மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்லாம் சின்ன வயசில் எனக்கு ஏதாவது ஒன்றுனா ஹீரோயின் போயிட்டு எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுவான், ஆனால் இப்போ அவன் என்னை கண்டுக்கவே இல்லை. இன்னைக்கு குப்பை கொட்டைக்குள்ளே 2 பசங்க என்னை கிண்டல் பண்ணாங்க, அவள் ஆப்போசிட்டில் தான் நின்றுட்டு இருந்தா, எனக்கு சப்போர்ட்டே பண்ணல தெரியுமா ஆண்டின்னு சொல்லிட்டு சோயா கஷ்டப்பட்டு ஹீரோயினோட அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுடைய அம்மா சின்ன வயசில் அவள் வேற மாதிரி இருந்தாமா, அவங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா அவள் மொத்தமாக வேற மாதிரி மாறிட்டா, ஏன் இப்போ கூட அவளுக்கு நான் கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு தான் பார்ட் டைமாக ஒர்க்குக்கு போகிறேன், ஆனால் அது அவளுக்கே தெரியாது, நீயுமே வந்துட்டு அவகிட்ட சொல்லாதமான்னு சொல்லிட்டு சோயா கிட்ட ஹீரோயினுடைய அம்மா சொல்ல சோயாவும் ஓகே ஆண்டின்னு சொல்கிறாங்க.
ஹீரோ ஹாஸ்பிட்டலில் நைட்டு தூங்கி எந்திரிக்கிறான் பாருங்க. பார்த்தா அவன் கன்னத்தில் ஹீரோயின் தட்டி விட்டாங்களே, லைட்டாக காயம் பிடிச்சிது இல்லையா, அதில் ஒரு பேண்டேஜ் இருக்குது. அது யார் ஒட்டியிருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப நேரம் உட்காந்து யோசனை பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ அடுத்த நாள் அந்த ஆக்டர் பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு சிஇஓ கிட்ட போவ சிஇஓ செம ஹாப்பி ஆகிடுறாங்க. என்னடா இந்த கான்ட்ராக்ட் போட்டுடலாமா இந்த பொண்ணுக்கிட்டன்னு சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோ இல்லை நானுமே வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு உங்ககிட்ட ரிசைனிங் பண்ணுறேன், ஏன்னா நான் தனியாக ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அந்த ஏஜென்சியில் தான் இந்த ஆக்டர் பொண்ணை நான் வந்துட்டு கான்ட்ராக்ட் போட போகிறேன், இவன் இதுக்கப்புறம் உங்ககிட்ட எல்லாம் கான்ட்ராக்ட் பண்ணவே மாட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ தனியாக மாசா கிளம்பி வந்துடுறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஇஓ கத்த ஆரம்பிக்கிறான். டேய் உன் தம்பி கூட வந்துட்டு என்கிட்ட தானே கான்ட்ராக்ட் போட்டிருக்கான், நீ ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ண போறியா, நான் உன்னை விட மாட்டேன்னு சிஇஓ கத்த. ஆனால் அந்த ஆக்டர் பொண்ணு ஹீரோவை பார்த்துட்டு ஸோ ரொம்ப கூலாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த பேட் மெமரியெல்லாம் எரேஸ் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் ஃபைலை வந்துட்டு ஹீரோவுடைய அந்த ஹீரோ இடிச்சு ஸோ அந்த ஏர்போர்ட்டில் வந்துட்டு பெட்டி மாறி இருக்கும் இல்லையா, இன்னும் அந்த பெட்டியை வாங்கலை இல்லையா. ஸோ இப்போ மறுபடியும் வந்துட்டு சீஃப் டாக்டருங்கெல்லாம் எங்கம்மா அந்த ஃபைலை காட்டுன்னு சொல்ல ஹீரோயினுக்கு பக்குன்னு ஆகுது. ஏன்னா அது ஹீரோவுடைய வீட்டில் தானே இன்னுமே இருக்குது. ஐயோ சார் நான் ஒரு 2 நாள் கழிச்சு தரேன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு கால் பண்ணுறாங்க ஹீரோயின் அந்த பெட்டியை வாங்கிறதுக்காக. ஆனால் நம்ம ஹீரோ ஃபோனே எடுக்கலை. டக்குன்னு ஹீரோயின் சரி ஓகே இப்போ அவன் எங்கே இருப்பான், வீட்டில் தானே இருப்பான், நம்ம வீட்டிலே போயிட்டு டேரெக்டாக பார்த்துடலாம், ஆனால் வீட்டில் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காரை கூப்பிட்டுக்கிட்டு வந்து டாக்ஸியை கூப்பிட்டுட்டு ஏறுறாங்க. ஆனால் டக்குன்னு நம்ம ஹீரோவுடைய தம்பி ஞாபகம் வந்து அவனுக்கு ஃபோன் அடிக்கான். ஆனால் ஃபோன் அட்டன் பண்ணுறது அவனுடைய அம்மா, ஏன்னா அவன் கேம் விளையாடிட்டு இருக்கான் இல்லையா. ஸோ ஹீரோயின் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஏர்போர்ட்டில் பெட்டி மாறிடுச்சு, உங்கள் வீட்டில் தான் என்னுடைய பெட்டி இருக்குது, என்னுடைய ஃபைல் அதில் தான் இருக்குன்னு சொல்ல. உடனே இவங்க என்னால் வர முடியாதுமா, வீட்டோடைய பாஸ்வேர்ட் சொல்கிறேன் நீயே போயிட்டு எடுத்துக்கோன்னு சொல்ல ஹீரோயினும் ஹீரோவுடைய வீட்டுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு தம்பிக்கு இன்னைக்கு ஃபைனல் மேட்ச், அவன் கேம் விளையாட ஸ்டார்ட் ஆகிறான். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ சொன்னா இல்லையா, அது என்னோட கோல், நான் பார்த்துக்க போகிறேன், நீயே என்னோட கோலுக்காக உன்னோட லைஃப்பை நீ இழந்துட்டு இருக்க, நீ உன் லைஃப்பை பாருடான்னு சொல்லியிருப்பான் இல்லையா. அதனால ஹீரோவுடைய தம்பி பாதியிலே என்ன பண்ணுறான், பந்த கீழே போட்டுடுறான் வேணும்னே. இதை பார்த்துட்டு அப்பா அம்மா அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்களுடைய பெட்டி எடுக்கிறதுக்காக ஹீரோடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து பாஸ்வேர்ட்லாம் போட்டுட்டு உள்ளே போயிட்டு நம்ம ஹீரோயின் அவங்களுடைய பெட்டியை தேடுறதுக்காக உள்ளே போகிறாங்க. வீட்டில் யாருமே இல்லை போல இருக்கு. ஹீரோயின் யாராவது பார்த்தா என்னை திருடின்னு நினச்சிப்பாங்களேன்னு உள்ளே வந்தா உள்ள நாய்க்குட்டி வேற கத்திக்கிட்டு இருக்கு. ஐயோ நாய்க்குட்டி நான் வந்துட்டு திருடியெல்லாம் கிடையாது அமைதியாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நாயை அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்க. இங்கே தம்பிக்காரனை வந்துட்டு அப்பாவும் அம்மாவும் திட்டிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஏன்டா ஒழுங்காக விளையாடல, எதுக்காகடா நீ இந்த மாதிரி வந்துட்டு பாதியிலே மேட்சை ஸ்டாப் பண்ணேன்னு சொல்ல ஹீரோவுடைய தம்பி இங்கே பாருங்க எனக்குன்னு லைஃப் இருக்குது, நான் ஓனாக டிசிஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் அங்கேருந்து போவேன். அம்மா அப்பாவுக்கு சமக்கவும் வருது, உன்னை சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு டென்னிஸ் பிளேயர் ஆக்கணும்னு நாங்கள் இவ்வளோ பாடுபட்டா ஃபைனல் மேட்ச்சில் இப்படி பண்ணிட்டேன்னு கத்திட்டு இருக்கேன். இங்கே நம்ம ஹீரோயின் ஹீரோடைய வீட்டுக்கு வந்து பெட்டி படிக்கையெல்லாம் எடுக்கிறாங்க பாருங்க. ஸோ அவங்களுடைய பெட்டியை கண்டுபிடிச்சிட்டு நல்ல வேலை பெட்டி கிடச்சிச்சுன்ற சந்தோஷத்தில் வெளியே போனால் வீட்டுக்குள்ளே யாரோ வர மாதிரி இருக்கு. ஐயோ யாருடா அதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பெட்டியை வச்சுட்டு பெட்டிக்கு பின்னாடி போயிட்டு மறைஞ்சிக்கிறாங்க. ஆக்சுவலி வந்தது ஹீரோ தான். ஹீரோ பார்க்குறான் என்னடா இது வீட்டு வாசல் முன்னாடியே ஒரு பெட்டி கிடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்க எட்டி பார்த்தா பின்னாடி ஹீரோயின் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தம்பிக்காரனும் வீட்டுக்கு வந்துடுறான். அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு வந்தா இந்த சோயா பொண்ணு வீட்டு வாசல்ல நின்று சிரிச்சிட்டு இருக்கா. வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோ ஹீரோயின், வீட்டுக்கு வெளியே ஹீரோடைய தம்பியும் சோயாவும் இருக்காங்க. இப்படியே இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். டாடா பை, see you.